மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கதை ஒன்று சமீபத்தில் படித்தேன். அப்படியே என்னையை கூப்பிட்டு மண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த கதை. அகங்காரம், சுயபுராணம், தற்பெருமை, இந்த மாதிரி எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குல்ல. இந்த வார்த்தைகள் அத்தனையுமே அந்த ஒத்த கதை அப்படியே எல்லாத்தையும் உடைக்குதுங்க. சரி, அந்த கதையை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோட பிளான். சரி, அந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூல் பசங்க ஒன்றா காலேஜ் வரைக்கும் படித்தவங்கன்னு வச்சுக்கலாமே, ஒரே பேட்ச்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, காலேஜுக்கு அப்புறம் அவங்கவுங்க திசையை நோக்கி அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்களுக்குள்ளே பெருசாக கான்டாக்ட் இல்லை, ஒரு சில பேர் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா, ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிட்டார். அதில் ஒரு மாணவர் ஒருத்தர் பயங்கரமான பிஸ்னஸ் மேனாக மாறிட்டார். இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்கோம், நம்ம பேட்சில் ஒரு 40 பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த 40 பேரில் நம்ம தான் பெரிய ஆளாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த 39 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருது. ஏன்னா கையில் காசு பயங்கரமாக வருது. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பெருசாக சாதிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாமே. உண்மைக்குமே அவர் உழைச்சிருக்காரு, ஒரு நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஏற்படுத்தியிருக்காரு. அது ஏதோ ஒரு பிஸ்னஸ்னு வச்சுங்களேன், ஏற்படுத்தி பெரிய இடத்துக்கு போயிட்டார். இவர் கெட் டுகெதர் பண்ணலாம் அப்படிங்கிற பேரில் இவர் என்ன பிளான் பண்ணுறாருனா, நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லணும். ஏன்னா ஊரில் இருக்கிற பெரியவங்க நிறைய பேர் நம்மளை மதிக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம சொந்த ஊரில் கொஞ்சம் பேருக்கு வேணால் நமக்கு தெரியுது. நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு நம்ம ஒரு கெட் டுகெதர் உருவாக்கினா மட்டும்தான் நம்ம பெரிய ஆளுங்கிறத நம்ம பசங்க நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது தான் வேலையாக இருக்கும். பணத்தை சம்பாதிச்சு முடிச்சிட்டோம்னு வைங்களேன், வேறு எதை சம்பாதிக்கிறதுன்னு தெரியாது. அதனால் பெருமை, பேர், இந்த மாதிரி வந்தது போனது எல்லாத்தையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது தன்னுடைய கான்டாக்ட் சர்க்கிளில், தன்னுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறாரு. நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணுறாரு, எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாரு. எல்லாரும் ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்றது நல்ல விஷயம் தானே. ஏன்னா நம்மளாம் பார்த்து ஒரு 20 வருஷம் பக்கம் இருக்கும், நம்ம ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்று சேர்ற அந்த பார்ட்டிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. வரும்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒரு சில பேர் அரசூழியில் இருக்காங்க, ஒரு சில பேர் சின்ன சின்ன கம்பெனி வச்சுருக்காங்க, ஒரு சில பேர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் ஒரு அரசியல் கட்சியில் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி எல்லாருமே எல்லா கேட்டகரியிலுமே இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணல, அவரை தாண்டி யாருமே எந்த ஒரு இடத்துலையுமே ஃபைனான்சியலாகவும் சரி, பொசிஷனாகவும் சரி பெரிய இடத்துல இல்லை. இந்த பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாருல, இவருக்கு ஒவ்வொருத்தன்ட்டையும் நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன், மாதம் எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும்னு சொல்லி அந்த பார்ட்டியில் இருக்கிற அத்தனை பேட்டையும் அப்படியே பேசினே வராரு. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் ஊர் தெரியுமா, என் பேர் தெரியுமான்னு பேசிகிட்டே வராரு. ஒரு கட்டத்தில் நம்மளோட நண்பன் இப்படிலாம் சாதிச்சிருக்கானே அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்குலாம் வந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என்னடா போட்டு சாவடிக்கிறான் நம்மளை அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்க எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது. அது இவருக்கு புரியவே இல்லைங்க. இவர் அப்படியே மிதக்கிறாரு. நான் பெரிய ஆள், நீங்கள் சொல்லுங்கடா, ஏற்றுங்கடா, ஊரே ஏற்றுக்குதுடா, நீங்கள் ஏற்றுங்கடா, ஒன்றா படித்தோம், ஒரே மாதிரியான விஷயங்கள் நமக்கு எல்லாமே காமாக இருந்துச்சு, எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் நான் என்னுடைய சுய உழைப்பை போட்டு என்னுடைய மைண்டை பயன்படுத்தி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்டா, நான் பெரிய ஆள்றா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இவருக்கு அந்த நிகழ்ச்சி முழுக்கவே நிறையா பேருக்கு ஒரு அப்செட் ஆகிற அளவுக்கு இவரோட பேச்சு நிறையா இருந்திருக்கு. ஏன்னா அந்த பணத்திமிரு அப்படிங்கிறது இவருக்கு வந்துருச்சு. அந்த பணம் கையில் இருக்குது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட ட்ரெஸ்ஸு, நம்மளோட செயின் இப்படி இருக்குது, நம்மளோட வாட்ச் இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. இவருக்கு நடுவில் என்ன தோணுதுன்னா, மொத்தம் நம்மளோட படித்தது ஒரு 40 பேர், 39 பேர் வந்துட்டாங்க, நம்மளோட ஒரு நண்பர் மட்டும் ஏன் வராமல் இருக்காரு? எனக்கு தெரிஞ்சு கிளாஸ்லேயே வந்தால் கடைசி, ஒன்றத்துக்கு தேராதவன், ஒரு வேளை ஒன்றத்துக்கு தேராமல் இருக்கிறவன் என்னத்தை சாதிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருந்துட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒட்டவருக்கு வருது. அதுக்கப்புறமா ஓரமாக உள்ள ஒருத்தர் வராரு. வரும்போது பார்க்குறாரு, நண்பா அப்படிங்கிறது, ஏன்னா அந்த ஃபேஸ் ஓரளவு தெரியும்ல. வந்தோன்னா, நண்பா என்ன இப்படி இருக்க, என்ன பண்ணிருக்க, எங்கே வேலை செய்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வா உள்ளே போய் பேசுவோம். நான் மறுபடியும் இவங்கள்ட்டலாம் பேசி முடிச்ச அதே கதை அத்தனையுமே இந்த நபர்கிட்டையும் சொல்கிறாரு. இந்த நபர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறாருங்க. இவரோட உரையாடலோட நோக்கமே எப்படி இருக்குன்னா, நான் செய்தது என்னால் அப்படிங்கிறது என்னையை மையப்படுத்தி, அதாவது அவரை மையப்படுத்தியே தான் ஒரு உரையாடல் முழுக்க இருக்குது. இந்த நண்பரும் கேட்டுக்கிட்டே இருக்கார். மற்றவங்களாம் முகம் சுளிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வேறு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவர் எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாமல் அவர் பேசுகிற அத்தனையுமே அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது தோணும்ல, நீ எதிரடா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி ரேண்டமாக கேட்டிருப்பாரு. நான் சொல்லக்கூடாது மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா அவ்வளோ கேவலமான வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலா, ஏன்னா சொல்லக்கூடாதுன்னா என்ன, கேவலமான வேலை செய்கிறவன் தானே சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு டோனில் கேட்குறாரு. நண்பா வேறு யார்ட்டையும் சொல்லாத, நீ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது என்னோடய ஃபேமிலியை தாண்டி வேறு யாருக்குமே தெரியாது, நான் ராவில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது உளவு பிரிவில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு.
இவனுக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங்கு. சும்மா கதை விடாதரா, உனக்கு எழுத படிக்கவே ஒழுங்காக தெரியாது, ஒன்று எப்படா உளவு பிரிவில் சேர்த்துக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்கிறார். அதாவது ரா போன்ற உளவு பிரிவு, ரா நினச்சி நீங்கள் இஸ்ரேல் பக்கம் போயிடாதீங்க, ரா மாதிரி ஒரு உளவு பிரிவில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. என்னடா அது, எப்படி என்ன ஏது, இவனுக்கு ஒரு மாதிரி குழப்பம்னால லைட்டாக அவரோட ஐடி கார்டை எடுத்து காமிக்கிறாரு. உண்மைக்குமே ராவில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. ஏன்னா இவர் வேற எங்கேயாவது இருந்திருந்தாருன்னா இவரோட ஃபேஸ் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், ஒரு பாப்புலாரிட்டி வந்திருக்கும். இப்போ நம்மளோட பிஸ்னஸ்மேன் மாதிரி எல்லாருக்குமே அவரோட மூஞ்சி தெரிஞ்சிருக்கும். இவர் ரால இருந்ததுனால அது ஒரு மறைமுகமான ஒரு படைப்பிரிவாக இருக்கிறதுனால பெருசாக எந்த விதமான அங்கீகாரமும் இந்த சமுதாயத்தில் கிடைக்காம அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு மட்டும்தான் அவங்களோட வேலை. நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைமுகமாக தடுக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. மறைமுகமாக அவங்க தடுத்துட்டாங்க அப்படிங்கிறது கூட வெளியே தெரியாது. எந்த விதமான ஒரு அவார்டு எதுவுமே இல்லாத ஒரு படைப்பிரிவில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மச்சான் சைடில் கூட பாடுறா, என்னோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சில பேர் வந்திருக்காங்க, அடுத்து நான் போகணும்டா, நீ கூப்பிட்டதுனால, அதுவும் நீ கூப்பிட்டதுனால நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, இந்த மனுஷன் ரால இருக்கான், ரால் என்னடா போஸ்டிங்கில் இருக்கேன்னு கேட்டால் கீழே இருக்கிற போஸ்டிங்லாம் இல்லை, கூடிய சீக்கிரம் அந்த ராமாயி அந்த அமைப்போட ஹெட்டாக இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த தேசம் அடுத்தடுத்து சந்திக்க போகிற மிக முக்கியமான பிரச்சனைகள் அத்தனையுமே அவருக்கு தெரியும். பிரதமர் கான்டாக்ட் அவர்கிட்ட இருக்குது, குடியரசுத் தலைவர் கான்டாக்ட் அவர்கிட்ட இருக்குது, கமாண்டோஸ் நிறைய பேரோட கான்டாக்ட் அவர்கிட்ட இருக்குது, எல்லா விதமான மாநில முதல்வரோடய அவர் கான்டாக்டில் இருக்கார். ஏன்னா எல்லா விதமான தகவலுமே அவருக்கு தெரியுது. எந்த விஷயம் எப்போ நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, நமக்கு வெளியில் என்ன நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லா தகவலுமே இந்த நண்பருக்கு தெரியுங்க. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அழகா மூஞ்சியை க்யூட்டாக வச்சுக்கிட்டு சொல்கிறா ஓகேடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இந்த பேப்பரில் ஒரு பேர் பார்த்தேன், நம்ம மச்சான் அது உன் பேர் தானா அப்படின்னு கேட்குறாரு. அது என் பேர் தான்டா, ஆனால் என் பேரை நான் முழுசாக போட்டேன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த எப்போதுமே நம்ம இராணுவத்தில் வந்து வேறு ஒரு சருப்பேரை வந்து முன்னாடி சேர்ப்பாங்க, அதோட சேர்த்து படிக்கும்போது அது வேறு யாரோ ஒருத்தருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிப்பாங்கடா, அதனால தான் அந்த பேரை சேர்த்து போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கேட்ட பிறகு அந்த ராலேருந்து வந்த அந்த நண்பர் சொல்கிறாரு, மச்சான் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன்டா, உன்னை பார்க்க தான் நான் வந்தேன், நீ ரொம்ப நல்லா இருக்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலகத்திலே ரொம்ப மோசமான போர் அடிக்கிற விஷயம் என்ன தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இல்லைடா, ஒருத்தன் தன்னோட சுய புராணத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து தான் எவ்வளோ பெரிய ஆள்னு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறத கேட்குறது தாண்டா உலகத்தில் ரொம்ப பெரிய மோசமான ஒரு போர் அடிக்கிற விஷயம். உன்னை பற்றியே நீ பேசிக்கிட்டு இருந்தீன்னா, நீயே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நிறையா போர் அடிச்சிடும். தயவுசெய்து உன்னை பற்றி நீ பேசுகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூஞ்சில் அடித்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டார். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா, அந்த அகங்காரம், இந்த சுயபுராணம் அதெல்லாம் வந்து சமத்துவத்துக்கே எதிரானதுடா. இங்கே எதுக்கு வந்தோம், எதுக்கு சாக போகிறோம் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியாது. இருக்கிற காலத்தில் மனுஷனுக்கு மனுஷன் உதவி செஞ்சுட்டு போவோம், தெரியாதவனுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்போம், இருக்கிறவன் இல்லாதவன்கிட்ட கொடுப்போம், இவ்வளோ தாண்டா வாழ்க்கை. இதில் நான் பெரியாள்னு நான் சொல்கிறதுனால, நீ பெரியாள்னு சொல்கிறதுனால, ஏன்னா இங்கேயே எப்படி நம்ம வந்தோங்கிறது தெரியல. நம்ம இங்கே வந்திருக்கோம், இங்கே ஆக்சிஜன் இருக்குது, சுவாசிக்கிறோம், தண்ணி தேவைப்படுது, குடிக்கிறோம், தேவைப்படுற உணவு கிடைக்குது. இங்கே வந்ததே ஒரு மாதிரி மர்மமாக இருக்குதுடா. இதில் வந்து இங்கே வந்த இந்த சினாரியோஸை நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதை தெளிவுபடுத்தி கொண்டு போகிறதே நமக்கு பெரிய ஜேர்னியாக இருக்கும். அதுக்குள்ளே நான் பெரியாள் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுடா. இந்த அகங்காரம் அப்படிங்கிறது சமத்துவத்துக்கே எதிரானது. தயவுசெய்து இந்த அகங்காரத்தை பெருசாக மைண்டில் ஏற்றிக்காத. நம்மளை பற்றி நம்ம பேசக்கூடாதுடா, நம்மளை பற்றி சுற்றி இருக்கிறவங்க தான் பேசணும், நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும், நல்லா கவனிச்சுக்கோ. எனக்கு ராலை சொன்னது, ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரம் பாராட்டு எதுவுமே கிடைக்காதுடா. ஆனால் இந்த மனநிலைக்கியங்களை ஆரம்பத்திலே தள்ளிட்டாங்க, இப்போ கிடைக்கலங்கிறதுக்காண்டி நாங்கள் வருத்தப்படலடா. இது எங்களோட வேலையோட ஒரு பார்ட்டு. எதையுமே எதிர்பார்க்காம பணி செய்கிறது தான் ஒரு இலக்கு நோக்கி போகிற ஒரு வீரனோட ஒரு தெளிவான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு ராலை சொல்லி கொடுத்தாங்கடா. உனக்கு இது தேவைப்படும், அதனால நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. அங்கே இருக்கிற எல்லாட்டையுமே சும்மா அங்கே சின்னதாக ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து, ஏன்னா இவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் இவர்கிட்ட மட்டும் உண்மை சொல்லிட்டு மற்ற எல்லாட்டையுமே அப்படியே அமைதியாக சொல்லிட்டு ரேண்டமாக சொல்லிட்டு, மச்சான் நான் இதில் இருக்கேங்கிறது வெளியாட்டையும் சொல்லிடாத, நம்பி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இது நம்ம நாட்டுக்காண்டி நீ வெளியே சொல்லாத, எனக்காண்டி இல்லை நாட்டுக்காண்டி சொல்லாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு அவர் பாட்டு அப்படியே ஒரு சாமானிய மனுஷனாக உள்ளே வந்து கிளம்பி போயிருக்காருங்க. இந்த நண்பருக்கு ஒரு மாதிரி, ஏடா இவ்வளோ பெருசாக நம்மளை பற்றி பேசிட்டு இருக்கோமாடா, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், சமத்துவத்துக்கு எதிராக போய் நின்றுருக்கோமாடா அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த ஐ ஓப்பனிங் வந்திருக்குங்க. ஸோ மேபி நீங்கள் உங்களை பற்றியே நிறையா பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, நான் பெரிய ஆள், நான் நிறையா சாதிச்சிட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா 4 பேர்கிட்ட சொல்லாதீங்க, இன்னும் நிறையா சாதிக்க ஆரம்பிங்க, 4 பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க, பாராட்டுறாங்களா நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறது தான் அந்த ரா நண்பர் நமக்கு சொல்கிற மிக முக்கியமான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஸோ அதான் அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறையா
ஸ்டோரிஸ் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சுய முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட. அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.